ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அந்த ஃபாஸ்ட் போகிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் நினைக்கணும் ஏன் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட் போகிறோம். ஸ்லோவாக போனதான் ஒரு 10 minutes லேட்டு கூட ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டுன்னா என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகுது? எதுவுமே டிஃப்ரென்ஸ் ஆகாது. 2 வீலர் யாரும் ஹெல்மெட் போடுறதில்ல, அப்படியே போகிறாங்க. ஒரு ஹெட் இன்ஜரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக டெத்து தான் நடக்குது. உடனுக்குடன் ஹாஸ்பிட்டல் இங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கு அப்புறம் அவ்வளோ அங்கே கூட நம்ம உடனுக்குடன் ஹெட் இன்ஜரி பார்க்க முடியாது. போனோன்னா வெள்ளோர் போனோம், இல்லைன்னா இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகிறதுக்கு அந்த டைம்லேயே நமக்கு சமாளிக்க முடியாது. அதுதான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன், நீங்களே உங்கள் ஃபேமிலியிலே போகிறது, உங்களுடைய யோர் ஹஸ்பண்ட் யோர் சன் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ போகணும். இந்த நிறைய இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல டிராஃபிக் நிறைய வருது. எல்லாரும் இந்த டெம்பிள்காய் நிறைய வண்டி வந்துட்டே இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அந்த டைம்ல நீங்கள் எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலியில ஏதோ ஒரு அந்த மெயின் பர்சன் அது டெத் ஆகிட்டேன்னா அதோடைய பெயின் நீங்கள் எப்போவுமே மறக்க முடியாது. உங்கள் ஃபேமிலியிலே ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் எதாவது வாபஸ் வாங்க முடியுமா? வாபஸ் வாங்க முடியாது. எனக்கு எதுவுமே ஆகாது, நான் எல்லாம் ஸ்பீடில் தான் போவோம், எனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நினைக்கக்கூடாது. 100 times நீங்கள் அதே ஸ்பீடில் போவீங்க. ஏதோ ஒரு நாள் தானே ஒரு சின்ன தப்பாயிடுச்சு, அந்த நாள் தானே அது ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கு நீங்கள் எல்லாரும் இப்போ யோசிக்கணும். நம்ம சைட்லேயே நம்ம எவ்வளோ நல்லா ரோடு போட்டுடலாம், பிளிங்கர்ஸ் போட்டுடலாம், இங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டு என்ன வேணாலும் நம்ம அது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வச்சுட்டு எவ்ரி மண்டே நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். உங்களுக்கு அது ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஆகுறதுக்கு இந்த ரோடு எப்படி நல்லா பண்ண முடியும் அதுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்குறோம். ஆனால் அதுக்கு அப்புறம் கூட ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கு நீங்கள் தான் இப்போ ஸ்டெப் எடுக்கணும். இப்போது கூட வந்தால் இங்கே எத்தனை பேர் 2 வீலர்லேயே வந்திருக்கீங்க சொல்லுங்கள்? 2 வீலர்லேயே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. ஒன்று கூட இல்லை. அவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்கும்போது ஒரு பேர் கூட ஹெல்மெட் போட்டுட்டு வரல. அதை சொல்லிக்கலாம். ஃபாலோ பண்ணுற விஷயம் உங்களுடைய தான். நீங்கள் தான் உங்களுக்கு பார்க்கணும். அதே மாதிரி 4 வீலர்லேயே போகும்போது, கார்லேயே போகும்போது யாரும் சீட் பெல்ட் போடுறதில்ல. சீட் பெல்ட் போட்டால் ஏதாவது ஒரு